மார்னிங் எழும்புனதும் எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த டைம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரிலாக்ஸ்டா போகும். அந்த ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் அந்த டே ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா, பாசிட்டிவா இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணும். நான் கிராட்டிட்யூட் எழுதுறத பார்த்துட்டு இப்போ பசங்களும் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓவர் நைட் சோக் பண்ண ஓட்ஸ் தான் ரெடி பண்ண போறேன். ஸோ அதுக்கு முந்தின நாள் நைட்டே ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணணும். நான் இன்னைக்கு ரோல்டு ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு கூட கொஞ்சம் சியா சீட், கொஞ்சம் சப்ஜா சீட், 2 பாதாம் பிசின், அப்புறம் ஒரு 10 டேட்ஸ் அதை போட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்புறம் தனியாக ஒரு 10 பாதாமையும் ஊற வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு ஆப்பிள், ஒரு பொமக்ரானட், ஏற்கனவே ஊற வச்சுருந்த பாதாமை தோல் உரித்து எடுத்து அதை பால் மாதிரி ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் இருந்து ஊற வச்சுருந்ததை எடுத்துகிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. கூடவே ஒரு முட்டையில் பெப்பரும் உப்பும் போட்டு தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மார்க்கெட் போய் ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி லஞ்ச் வந்து மட்டா ரைஸ், கிழங்கா ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து பாறை குழம்பு, அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது, மிளகாத்தூள் போட்டு